நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அதை பற்றி ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஐ டூல்னாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது ஓப்பன் ஏஐயோட chatgpt தாங்க. இந்த chatgpt ஃபர்ஸ்ட் வெப்ல வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஐபோன்ல அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் எங்கடா ஆண்ட்ராய்டில் அப்படின்னு எல்லாரும் கேட்கும் போது உடனே இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ chatgpt ஆண்ட்ராய்ட் போன்ல லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ உங்க கையில ஆண்ட்ராய்ட் போன் இருந்துச்சுன்னா chatgpt-யை நீங்க இன்ஸ்டால் பண்ணி டைரக்டா பயன்படுத்தலாம். ஸோ அந்த அப்ளிகேஷனை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா பிளே ஸ்டோர்ல போயிட்டு இந்த chatgpt இப்போ தான் ஆண்ட்ராய்ட் போன்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. இதனால வரைக்கும் உங்களால உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல chatgpt-யை டைரக்டா பயன்படுத்த முடியாது. ஸோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்க, மிஸ் பண்ணாதீங்க. உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் வழக்கம் போல இந்த chatgpt-யை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா லெட்ஸ் கிரியேட் அப்படிங்கிற மாதிரி பலவண்ண கலர்ல நமக்கு காட்டுவாங்க. அதுல ஒரு சில எழுத்துக்களும் கொடுத்துருப்பாங்க. படிச்சு பார்த்துங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா அப்படியே அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடலாம். இப்போ கண்டினியூ வித் கூகுள், அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ வித் ஆப்பிள், சைன் அப் வித் இமெயில், அப்புறம் லாகின் அப்படி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி என்கிட்ட வந்து கூகுள் அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ அதனால என்ன பண்ணுறேன், கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி chatgpt-குள்ளே போயிடுறேன். வெல்கம் டு chatgpt. இதை கொஞ்சம் படித்து பார்த்துக்கோங்க, டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், chatgpt கேன் பி inaccurate, டோன்ட் ஷேர் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், கண்ட்ரோல் யுவர் சேட் ஹிஸ்டரி, இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ அப்படிங்கிற கீழே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. வா chatgpt-னு வந்துருச்சு. உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. லெஃப்ட் சைடில் மைக்கை நீங்கள் பயன்படுத்தி chatgpt-ல சேட் கான்வர்சேஷன் பண்ண முடியும். அதே மாதிரி ரைட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். தொட்டு பார்ப்போம். தொட்டு பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், மொபைல் டிப்ஸ்ன்னு டைப் பண்ணுறோம். டைப் பண்ண உடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சென்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்துருச்சு. அதாவது chatgpt-க்கு உங்களுடைய கருத்தை நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க, அதாவது சேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் இந்த டைப் பண்ண டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதை நான் chatgpt-க்கு சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ண உடனே பாருங்கள், வாவ் வெரி ஃபாஸ்ட், ஷுவர் ஹியர் ஆர் சம் மொபைல் டிப்ஸ். இதை மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுத்துருவாங்க. நம்ம கிரிட்டிக்கலான விஷயத்தை நம்ம கேட்டோம்னா chatgpt கொஞ்சம் டைம் எடுக்கும். டாப் லெஃப்டில் 3 லைன் இருக்குது. கூகுள் அக்கௌண்ட்டில் என்னுடைய ஃபோட்டோ இருக்குல்ல, அது இங்கே டிஸ்பிளே ஆகுது. என்னுடைய நேம், இமெயில் ஐடி, ஃப்ரீ பிளான். நான் ஃப்ரீ பிளான் தான் chatgpt-ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நியூ சேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஹிஸ்டரின்னு கொடுத்துருக்காங்க, செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிஸ்டரியில் நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ ஹிஸ்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மொபைல் செக்யூரிட்டி டிப்ஸ். ஸோ இதை நான் டெலிட் பண்ணணும்னா ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணால் போதும். அதில் ரீநேம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டிலீட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் ஒரு மெசேஜ் வருது, அதை நம்ம டெலிட் பண்ணிடலாம். டெலிட் ஆயிடுச்சு, chatgpt-யும் ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ டாப் லெஃப்ட்டில் 3 லைன். அப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போயிடுவோம். போன உடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய இமெயில் ஐடி இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, டேட்டா கண்ட்ரோல்ஸ் இருக்குது, கலர் ஸ்கீம் இருக்குது, மெயின் லாங்குவேஜ் இருக்குது. அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அதை நம்ம டச் பண்ணுவோம். டச் பண்ணால் பார்த்தீங்கன்னா chatgpt ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ், ப்ரையாரிட்டி அக்சஸ், அல்ட்ரா ஃபாஸ்ட், இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்குன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா கண்ட்ரோல்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட் ஹிஸ்ட்ரி அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேணான்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், கிளியர் சேட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ அதை எக்ஸ்போர்ட் டேட்டா, இல்லைனா அக்கௌண்ட்டை கூட நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம், chatgpt-யோட அக்கௌண்ட்டை. அதுக்கப்புறம் கலர் ஸ்கீம், அது டிஃபால்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் லைட்டோ டார்க்கோ இல்லை சிஸ்டம் டிஃபால்ட்டோ வச்சுக்கலாம். எதுக்குன்னா நீங்கள் நைட்லேயும் பயன்படுத்துவீங்க, பகல்லையும் பயன்படுத்துவீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலரை செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் லாங்குவேஜ், ஆட்டோ டிடெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மட்டும் அரபிக் நிறைய கொடுத்துருக்காங்கப்பா. நிறைய தமிழில் இருக்கான் பாப்பா, ஹிந்தி இருக்குது. ஸோ தமிழ் நம்ம செக் பண்ணுவோம், தமிழ் இருக்கான. வாவ், தமிழும் இருக்குது. chatgpt-ல நீங்கள் தமிழையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ பேக்கில் போயிடுவோம். அப்புறம் என்ன, chatgpt உங்கள் ஃபோனில் உடனே ஃபட்டாஃபட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள், பயன்படுத்துங்க. அடுத்ததாக ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு வீடியோ நம்ம எடுக்கிறோம், எடுத்த உடனே அதில் வந்து நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒன்று லேப்டாப்பில் ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அது வழியாக தேவையில்லாத பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பக்காவான ஒரு வீடியோவை நீங்கள் எடுத்துருவீங்க அவுட்புட்டாக. அதே மாதிரி மொபைல்லையும் பண்ணலாம். பிளே ஸ்டோர் போனீங்கன்னா இதுக்குன்னே பிரத்யேகமான நிறைய வீடியோ எடிட்டர் ஆப்லாம் இருக்குது. அந்த ஆப்புக்கெல்லாம் ஆப் வச்சுருக்காங்க. இந்த யூடியூப்
யூடியூப் கிரியேட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை சப்தம் இல்லாமல் லான்ச் பண்ணிருக்காங்க. அதை நம்ம ஃபோனில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதை வந்து ஷார்ட்ஸில் கூட நான் போட்டுட்டேன். இப்போ அது லென்த்தியான வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன், அதுவும் பிளே ஸ்டோரில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், பிளே ஸ்டோர் போயிடுவோம். போனதுக்கப்புறம் இதாங்க யூடியூப் கிரியேட் இயர்லி ஆக்சஸ், அதாவது அட்வான்ஸை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஸோ அது வழியாக போய் செக் பண்ணி பார்த்தேன். இந்த அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம். ஸோ டவுன்லோட் பண்ணி நான் டெஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டேன். செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஷார்ட்ஸ் வீடியோலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வீடியோலாம் வந்து நம்ம ஃபட்டாஃபட் இது வழியாக நம்ம ரெடி பண்ணி உடனே அப்லோட் பண்ணிக்கலாம். பட் லென்த்தியான வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். பட் அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த அப்ளிகேஷனுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு வீடியோவை நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். அதாவது இந்த யூடியூப் கிரியேட்டில் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படியே நான் வந்து பண்ணேன்னா கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ தெரியும், மேலே ஸ்க்ரீனில் தெரியும். சரிங்களா, எத்தனை செகண்ட் ப்ளே ஆயிருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ ஸ்க்ரீனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளே பட்டன் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் எத்தனை செகண்ட்ஸ் வந்து ஓடி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி எந்தெந்த பகுதியில் நான் கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அந்தந்த இதில் பாருங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக நீங்கள் வந்து கிளிப்பை ஆட் பண்ணணும்னா இந்த ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக உங்கள் ஃபோனில் நீங்கள் அந்த கிளிப்பை வந்து எடுத்து இங்கே அப்ளை பண்ணலாம். அந்த இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று ஓவர்லே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓவர்லே டச் பண்ணோம்னா அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வீடியோவை அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த பகுதியில் டெக்ஸ்ட்டை அப்ளை பண்ணணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த பாரை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதில் பிளெயின் டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் எஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க. பிளெயின் டெக்ஸ்ட்னா டச் பண்ணி பார்த்துருவோம். பிளெயின் டெக்ஸ்ட் இந்த மாதிரி விதவிதமாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ், அதுக்கடுத்து வந்து டெக்ஸ்ட்லேயே வந்து எஃபெக்ட் கொடுக்கணுமா அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக யூடியூப் நிறைய டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி அதில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டிக்கர்ஸ், கிஃப்ட், அப்புறம் வந்து இமோஜி, இந்த மாதிரி ஒரு ஸ்டாரோட என்னென்ன கிஃப்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இமோஜி, டிஃபால்ட்டாக கொடுக்குற அந்த இமோஜியை நீங்கள் மேலே சர்ச் பண்ணலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக உள்ளே போனோம்னா மேலே சர்ச் பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான இமோஜி நமக்கு யூடியூபே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் உங்கள் வீடியோவில் பக்காவாக ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் சவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சவுண்டில் வந்து மியூசிக் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ், யுவர் மியூசிக், இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து யூடியூப்லேயே இருக்குது உங்களுக்கு டிஃபால்ட்டாக. யுவர் மியூசிக்ங்கிறது உங்கள் ஃபோனில் ஏதாவது மியூசிக் இருந்துச்சுன்னா அந்த மியூசிக் கூட நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம் இந்த வீடியோவில். சரிங்களா, ஃபைனலி ஒரு அவுட்புட் கொண்டு வரணும்னா டாப் ரைட்டில் 3 டாட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த வீடியோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ, அதாவது நீங்கள் வந்து லென்த்தியான வீடியோ எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் டச் பண்ணிங்கன்னா 3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 16:9, 9:16, 1:1. இதில் மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் 2 நம்ம பயன்படுத்துவோம். 16:9ம் 9:16. ஸோ யூடியூபோட ஷார்ட்ஸுக்கும் யூடியூபோட லாங் வீடியோக்கும் ஃபஸ்ட்டு 2 நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த வீடியோவை செட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்னங்க, எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் அது வந்து ஸ்டோர் ஆயிரும். அங்கேருந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதே நேரத்தில் இதுலேருந்து நீங்கள் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ உதாரணத்துக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு இருக்கா, குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஹை 1080 பிக்சல், அதை நம்ம டச் பண்ணோம்னா இல்லை ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 720 பிக்சல்னு கொடுத்துருக்காங்க. நான் 1080 பிக்சலே கொடுத்துறேன். எக்ஸ்போர்ட்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டிங் அப்படிங்கிறது காட்டுது. ஸோ உங்கள் வீடியோ வந்து ஒரு லென்த்தியான வீடியோவாக இருந்தால் கண்டிப்பாக அந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய டைம் வேரியேஷன் இருக்கும், வித்தியாசம் இருக்கும் சீக்கிரமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயங்களை வந்து நீ எடிட் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே கேன்சல் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் தட்டினீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காணாமல் போயிடும். மறுபடியும் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை வந்து சரி பண்ணணும்னா சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நம்முடைய பார்வை எல்லாமே இந்த எக்ஸ்போர்ட்டிங் எத்தனை % அப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுக்கு கீழே பாருங்கள், கீப் த ஆப் ஓப்பன் அன்டில் யுவர் எக்ஸ்போர்ட் இஸ் டன் அண்ட் டோன்ட் லெட் யுவர் டிவைஸ் கோ டு ஸ்லீப். ஸ்லீப்பில் வச்சிடாதீங்க, எக்ஸ்போர்ட் ஆகாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாவ், ரெடி டு வாட்ச். கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் டு யூடியூப். டைரெக்டாக யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதுக்கு தலைப்பு எல்லாத்தையும் நீங்கள் செட் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா பப்ளிக் ஆகிடும் உங்கள் வீடியோ.
சமல அடுத்ததா ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சருங்க. உங்க போனுக்கானது, அதுவும் உங்க ஆண்ட்ராய்டு போனுக்கானது. உங்க போன்ல நீங்க போன்பே ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அந்த போன்பே தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு. அது என்னன்னா இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நாங்க கொடுத்துருக்கோம். அது வழியா கூட நீங்க பேமெண்ட்டை பண்ணலாம். ரொம்ப ஈஸி தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டெப்பை எல்லாத்தையும் நான் காட்ட போறேன். ஸோ அது வழியா போயிட்டு நீங்க இந்த இன்கம் டாக்ஸோட பேமெண்ட்டை பண்ணிக்கலாம். வேற என்னென்ன வழிகளெல்லாம் நீங்க பேமெண்ட் பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ரிஸ்கா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கையில ஆண்ட்ராய்டு போன் இருக்கு, அதுக்குள்ள போன்பே இருக்கு, அதுக்குள்ள இந்த இன்கம் டாக்ஸ் ஆப்ஷன் இருக்கு. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்க போன்ல போன்பே இருக்கா? அப்ப என்ன பண்ணுங்க, ஃபட்டாஃபட் போன்பே அப்டேட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணுங்க இந்த மாதிரி ஐக்கானோட. ஸோ கண்டிப்பா நீங்க உங்க போன்பே பின்னோ பேட்டர்னோ ஃபிங்கர் பிரிண்டோ வச்சு லாக் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அதை வச்சு ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணியாச்சா, அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்க பேஜை ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. இதுல ரீசார்ஜ் அண்ட் பே பில்ஸ் இருக்கா, இதுல பாருங்க இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க இந்த ரீசார்ஜ் அண்ட் பே பில்ஸ்ல நீங்க எதை அதிகமாக பயன்படுத்துறீங்களோ அது உங்களுக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் சமீபத்தில் இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தினால அதை இங்க டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. இல்லைன்னா நீங்க என்ன செய்யணும், சி ஆல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் டாக்ஸஸ் இந்த தலைப்புல போயிட்டு இன்கம் டாக்ஸ் அதை நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணோன்னா இந்த 3 விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் நியூ டாக்ஸ் பேமெண்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் ஆஃப் டாக்ஸ் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எந்த இயருக்கு உண்டான பேமெண்ட், அதுக்கப்புறம் என்டர் யுவர் பேன், அது 10 டிஜிட்ல இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொசீட்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் செக்ஷனுக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். ஸோ என்ன அமௌண்ட்டை பே பண்ணிட்டு 2 ஒர்க்கிங் டேஸ் எடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேமெண்ட் செல்லான டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் உங்களுடைய ஆதாரம். இதுக்கெல்லாம் நீங்க கியூல நிக்க வேண்டாம். இல்ல வேற ஏதாவது வழிகளில் நீங்க ப்ராசஸிங் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு லென்த்தியா இருந்துச்சுன்னா அதை நீங்க கைவிடலாம். ஸோ பெட்டர் உங்க கையில போன் இருக்கு, பேங்க்ல அமௌண்ட் இருக்கு, போன் பே வழியா இன்கம் டாக்ஸை பே பண்ணலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா என்ன பண்ணணும், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகான் பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.